இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செக்யூரிட்டி சர்வீசஸோட ஜிஎஸ்டி ஃபைலிங் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகும்னா, இப்ப சப்போஸ் நீங்க செக்யூரிட்டி சர்வீஸ் புரொவைடரா இருக்கீங்க. நீங்க வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்றதுக்கோ, இல்ல நீங்க ஒரு ஜிஎஸ்டி கன்சல்டன்ட். எனக்கு செக்யூரிட்டி சார்ஜஸ் புரொவைடரோட ஆர்சிஎம் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்றதுல டவுட் இருக்கு அப்படின்னீங்கன்னா, அவங்களும் இந்த வீடியோ பார்த்து நீங்க கிளாரிஃபை ஆயிக்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆர்சிஎம்ல இன்வாய்ஸ் எப்படி இருக்கணும்? செகண்ட் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்றது. தேர்டு ஜிஎஸ்டிஆர் 3B எப்படி ஃபைல் பண்றது? அப்படின்ற 3 விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் அப்படின்ற வரும்போது பார்த்தீங்கன்னா, இது ஆர்சிஎம்ன்றதுனால ஒண்ணே ஒண்ணுதான் மெயினானது. அதாவது நீங்க அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் சப்ஜெக்ட் டு ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்ற அந்த வேர்ட் வந்து கம்பல்சரி உங்க இன்வாய்ஸ்ல இருக்கணும். மத்தபடி மத்தது எல்லாமே சேம். உங்களுடைய கம்பெனி, உங்க ஜிஎஸ்டி நம்பர் சொல்லுவீங்க. நீங்க சர்வீஸ் யாருக்கு ப்ரொவைட் பண்றீங்களோ, அதாவது சர்வீஸ் ரிசீவரோட டீடைல்ஸ் இங்க குடுப்போம். அவங்க ஜிஎஸ்டி நம்பர், அதோட பர்ட்டிகுலர்ஸ், ஹெச்எஸ்என் கோடு, சர்வீஸோட வேல்யூ, டேட், இன்வாய்ஸ் நம்பர். இதெல்லாமே சேம். டாக்ஸ் அமௌண்ட்டும் மென்ஷன் பண்ணணும். நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, செக்யூரிட்டி சர்வீஸ் புரொவைடட் ஆர்சிஎம். அவங்க தானே பண்ணணும். நான் அவங்க தான் பே பண்ணணும். நான் வந்து டாக்ஸ் அமௌண்ட் என்னோட இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லன்னு நெனைக்கிறாங்க. பட் யூ ஷுட் மென்ஷன் டாக்ஸ் அமௌண்ட். அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் சப்ஜெக்ட் டு ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்றத நீங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி நான் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 1 அப்படி ஃபைல் பண்ணும்போது ஆஸ் யூசுவல் எல்லாமே பண்ற மாரி நார்மலா இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், சப்ளை அட்ராக்ட் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இது செலக்ட் பண்ணிட்டு ஆஸ் யூசுவலா நீங்க உங்க ரிசிபியன்ட்டோட ஜிஎஸ்டி நம்பர், நேமு, இன்வாய்ஸ் நம்பர், டேட், வேல்யூ எல்லாமே போட்டுட்டு நீங்க ஃபைல் பண்ணிக்கலாம். கீழ வந்து அதே மாரி இங்க மென்ஷன் பண்ணணும். டாக்ஸ் அமௌண்ட் கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். உங்க சர்வீஸ் எவ்வளவோ அதோட வேல்யூ பிளஸ் டாக்ஸ் அமௌண்ட்ட நீங்க மென்ஷன் பண்ணணும். இது செக்யூரிட்டி சர்வீஸ் புரொவைடருக்கு 18% டாக்ஸ் அப்ளிகபிள். அதனால நம்ம 18%ல நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்டிஆர் 1ல இது டிக் பண்ணணும். மத்தது எல்லாமே சேம். நோ சேஞ்ச். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இது மாரி ஃபில் பண்ணிட்ட பிறகு, நீங்க சம்மரி பார்ப்பீங்க ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி. சம்மரியில எங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, 4B டேபிள் 4Bல டாக்ஸபிள் அவுட்சைட் சப்ளைஸ் மேட் டு ரிஜிஸ்டர்ட் பெர்சன் அட்ராக்டிங் டாக்ஸ் ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்றத வந்து பி2பி ரிவர்ஸ் சார்ஜ் இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். அப்பதான் வந்து இது நீங்க கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 3B அப்படி இல்ல. அதுல எப்படி நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுல நார்மலா நம்ம அவுட்வர்ட் டாக்ஸ் அப்ளைஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதே மாரி மென்ஷன் பண்ணிட்டு, டாக்ஸ் எதுவுமே நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. 0. பிகாஸ் நம்ம எதுவுமே நம்ம பே பண்ண போறதில்ல. அதனால 0 தான் இங்க மென்ஷன் பண்ணணும். நெறைய பேர் என்னன்னு செஞ்சுடுறாங்கன்னா, ரிவர்ஸ் சார்ஜ்னாலே நான் இங்க தான் ஃபில் பண்ணணுன்ற மாரி இங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க. இது தப்பு. இன்வெர்ட் சப்ளைஸ்னா சப்போஸ் சர்வீஸ் ரிசீவர் வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நம்ம இந்த மாரி ஃபைல் பண்ணோம்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 3Bல ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அவங்க வந்து இந்த இதுல மென்ஷன் பண்ணி டாக்ஸ் பே பண்ணிப்பாங்க. நம்ம சர்வீஸ் புரொவைடரா இருக்கும்போது, இந்த இடத்துல தான் மென்ஷன் பண்ணணும். 0 ரேட்டட்லயோ, நில் ரேட்டட், எக்ஸம்ப்டட்லயோ இல்லாட்டி ரிவர்ஸ் சார்ஜ்லயோ எங்கேயும் வராது. இங்க மென்ஷன் பண்ணி டாக்ஸ் அமௌண்ட் மென்ஷன் பண்ணாம நம்ம ஃபில் பண்ணணும். நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன் நானு. ஸோ இன்வாய்ஸ்ல நீங்க மெயினா நோட் பண்ண விஷயம் இந்த மாரி வேர்ட் இருக்கணும். தென் டாக்ஸ் அமௌண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். செகண்ட் ஜிஎஸ்டிஆர் 1ல என்னன்னா வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம், சப்ளை அட்ராக்ட் ரிவர்ஸ் சார்ஜ நீங்க செலக்ட் பண்ணி இருந்திருக்கணும். அப்புறம் நீங்க சம்மரியில பார்க்கும்போது டேபிள் 4Bல இது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். 3Bல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதர் தென் 0 ரேட்டட், நில் ரேட்டட்ல மென்ஷன் பண்ணிட்டு டாக்ஸ் அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்க கூடாது. இந்த மாரி பண்ணிட்டு நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்க. இஃப் எனி குவரீஸ் நீங்க வந்து என்னோட கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்கலாம். தேங்க் யூ.